5 நன்மைகள் கிடைக்க காப்பர் பாத்திரத்தில் தண்ணி குடிங்க. வெல்கம் டு அபி ஆரோக்கிய குறிப்புகள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் காப்பர் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஒரு 5 நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் வலுப்பெறுங்க. உடலில் இந்த செப்பு தாது குறைவாக இருந்தால் எலும்புகள் வலிமை இல்லாமல் இருக்கும். உடலில் செம்பு குறைபாடு உள்ளவங்க தினமுமே காப்பர் பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அருந்துவதன் மூலமாக வலுவான எலும்புகளை பெறலாங்க. 2வது நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா அடிக்கடி காய்ச்சல், இருமல் இதெல்லாம் ஏற்படும். உடல் எப்போதுமே சோம்பேறியாகவே மந்தமாகவே இருக்கும். அடிக்கடி காய்ச்சல் வரும் நபர்களுக்கு செம்பு பாத்திர தண்ணீர் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. இதை தினமுமே குடிச்சு வர்றதுனால மூலமாக உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. அடுத்தது 3வது நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்குங்க. உடலில் அமிலத்தன்மை இதய எரிச்சல், இருமல், சளி இதெல்லாம் குறைகிறதுங்க. ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்குங்க. இதயத்தில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த செம்பு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க. 4வது நன்மை என்ன அப்படின்னா, காப்பர் பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை குடிக்கிறது மூலமாக வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே நீக்கிடுங்க. குறிப்பாக கல்லீரல், சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்து பாதுகாக்குதுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க தினமுமே காலையில் காப்பர் பாத்திரத்தில் வச்சிருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கலாங்க. 5வது நன்மைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே உடலை வெளிப்புறத்தில் சுத்தமாக வச்சுக்கொள்ள பல முறையை கையாளுறோம். ஆனால் நம்ம உடலில் உட்புறத்தில் தூய்மையாக இருக்குதா அப்படின்னா யாருமே நினைக்கிறது இல்லை. உடலை உட்புறத்தில் சுத்தப்படுத்துவதில் காப்பர் பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் ரொம்பவுமே முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க.